இந்த பையன் இறந்து போன தன்னோட தாத்தாவை புதைக்கிறதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாம அவரோட கோட் பாக்கெட்ல ஒரு போனை வைக்கிறான். அதுக்கப்புறமா இவனோட தாத்தாவையும் அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் இவன் ஸ்கூலுக்கு போனா எப்பயுமே இவனை புள்ளி பண்ற ஒரு பையன் வழக்கம் போல இன்னைக்கும் இவகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை கீழே தள்ளி விட்டு இவனை பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறான். இதனால வெக்ஸான இந்த பையனும் இந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இறந்து போன தன்னோட தாத்தாவுக்கு கால் பண்ணி சொல்றான். இப்ப அடுத்த நாள் இவன் ஸ்கூலுக்கு போற வழியில அந்த புள்ளி பண்ற பையனோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய போலீஸா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த பையன் தவறுதலா மேல இருந்து கீழே விழுந்ததுனால அவன் அங்கேயே இறந்து போயிருக்கான். அதுவும் அந்த பையன் இவனை எப்படி கீழே தள்ளி விட்டு அடிச்சானோ அதே பொசிஷன்ல இறந்து போயிருக்கான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூல்லயே இவனுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டீச்சர் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. என்னன்னு விசாரிச்சு பார்த்தா ஒரு பெரிய பணக்காரன் தான் குடிபோதையில கண்ணா பின்னாடி கார் ஓட்டிட்டு வந்து இவங்க மேல இடிச்சிருப்பான். அதுலதான் அந்த டீச்சரும் இறந்து போயிருப்பாங்க. ஆனா இவனுக்கு தண்டனை தர வேண்டிய கோர்ட் இவனுக்கு பெருசா எந்த தண்டனையுமே தராம ஒரு 6 மாசத்துக்கு ஆல்கஹால் ரீஹாபிலிட்டேஷன்ல இருந்தா போதும்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பையனால இந்த தீர்ப்பை ஏத்துக்கவே முடியல. அதனால திரும்பவும் இவனோட தாத்தாக்கு கால் பண்ண அடுத்த நாளே அந்த டிரைவர் சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு நியூஸ்ல வருது. அப்போ சடனா இறந்து போன இவனோட தாத்தாவோட போன்ல இருந்து இவனுக்கு ஒரு மெசேஜ் வர சோ இது எல்லாத்தையுமே பண்றது தன்னோட தாத்தா தான் புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் தன்னோட தாத்தாக்கு கால் பண்ணவே கூடாதுன்னு முடிவெடுத்த இந்த பையனும் இவனோட போனை அங்க இருக்கிற ஒரு ஏரியில தூக்கி போட்டுறான்.